வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு 5வது சாப்டர் ஆயத்தொலை வடிவில் பயிற்சி 5.4ல் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 6th கொஷின். பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி புள்ளிகள் A வந்து 7,-5, B வந்து 9,-3 மற்றும் C வந்து 13,1 ஆகியன ஒரே கோட்டில் அமையும் என நிரூபிக்க. நம்ம பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. ABC அப்படிங்கிற 3 புள்ளியும் ஒரே கோட்டில் அமையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ABC இந்த 3 வந்து ஒரே கோட்டில் அமையுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு கோட்டு துண்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது A, இது C. A வந்து 7,-5, C வந்து 13,1. இந்த கோட்டு மேலே B அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரே கோட்டில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 எட்ஜு வந்து ஏவும் சியும் அதுக்கு சென்டர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சு. இந்த கோட்டு துண்டு மேலேயே B அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 3 புள்ளியும் ஒரே கோட்டு துண்டில் அமைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நடுவில் இது இருக்குது. நடுவுலின்னு சொல்ல முடியாது, இந்த கோட்டில் இருக்குது. அப்புறம் நம்ம பிரிவு சூத்திரத்தில் நம்ம இதை வைக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பாகமாக இருக்கும், இங்கே ஒரு பாகமாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், M/N விகிதத்தில் பிரிக்கும் போது இந்த புள்ளி நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போனா Pங்கிற புள்ளி வந்து பிரிவு சூத்திரம் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, mx2 + nx1/m + n. அதே மாதிரி my2 + ny1/m + n. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த Pங்கிற புள்ளி, இந்த B வந்து நம்ம Pங்கிற புள்ளியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம Mங்கிற இடத்துல M போட்டுக்கலாம், Nங்கிற இடத்துல N போட்டுக்கலாம். இந்த ACயை நம்ம வந்து x1, x2, y1, y2 அந்த புள்ளியை நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து x1, y1, இது x2, y2. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம இங்கே வச்சுக்கிறோம். அந்த விகிதத்தை பிரிக்கும் போது நம்மளுக்கு இந்த புள்ளி உருவாகுது. இப்போ M நம்மளுக்கு தெரியாது, M அப்படியே வச்சுக்கிறேன். x2ங்கிற இடத்துல 13 + n தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். x1ங்கிற இடத்துல 7, m + n. நான் இப்போ விகிதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். M போட்டுக்கிறேன். y2ங்கிற இடத்துல 1, n போட்டுக்கிறேன். y1ங்கிற இடத்துல -5, m + n. இப்போ 9,-3 போட்டாச்சு. இங்கே 13m, 7n, m + n. அடுத்தது 1m + -5n/m + n. இப்போ x அச்சு தொலைவை சமப்படுத்துகிறோம். என்ன அச்சு தொலைவு? x அச்சு தொலைவை சமப்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது 9 = 13m 7n/m + n. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து m வந்து என்ன ஆன்சர் வரும், n வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இங்கே m + nங்கிறது வகுத்தலுக்கு இந்த சைட் போனால் பெருக்கலாக மாறிடும். அப்படின்னா m + n = 13m + 7n. இப்போ இந்த 9 இங்கே பெருக்கலாம், இந்த சைடே போடுறேன். 9m + 9n = 13m + 7n. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், m எல்லாம் ஒரு பக்கம், n எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 9m, இங்கே வந்து -13m, 7n -9n. இப்போ 13ல் 9 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், -4m. இங்கே வந்து கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தான் போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு n தானே வேணும். அப்படின்னா m/n இங்கே கொண்டு வந்துட்டேன். 2/4, ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. 1 2 2 2 2 4. அப்படின்னா m வந்து 1, n வந்து 2. ஓகேங்களா? இது எழுதிட்டு m எல்லாம் ஒரு பக்கம், n எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிட்டு 13ல் 4 கழிச்சா -4m, இதில் கழிச்சோம்னா -2. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரெண்டு பக்கமுமே மைனஸ் இருக்கிறனால கேன்சல் பண்ணிடுறோம். m/n இந்த 4 கொண்டு போயிட்டு அடிச்சு போட்டோம்னா mோட மதிப்பு 1, என்னோட மதிப்பு 2. ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு போய் y அச்சு தொலைவில் பிரதியிடுறோம். பிரதியிடும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன வரணும், -3 வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறது, அதாவது இந்த 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை பிரதியிடலாமா? இதில் என்ன இருக்குது, 1m - 5n, 1m - 5n/m + n. ஓகேங்களா?
இப்போ எம்மோட மதிப்பு 1 அப்படின்னா 1 இன்ட்டு 1 மைனஸ் 5 இன்ட்டு என்னோட மதிப்பு 2. எம்மோட மதிப்பு 1, என்னோட மதிப்பு 2. ஓகேங்களா? ஓர் 1 1 மைனஸ் I2 10. இப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 3. 1ல் 10 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு -9/3 வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்னது -3. அப்படின்னா இப்போ YH தொலைவு நம்மளுக்கு -3 வந்துருச்சுங்களா? அப்படின்னா ABC அப்படிங்கிற 3 புள்ளியும் ஒரே கோட்டில் அமையும். therefore எனவே இப்புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 7வது சம்மு. கொஷின் பாருங்கள். கோட்டுத்துண்டு AB ஆனது முனை Bயிலிருந்து, ஓகேங்களா, கோட்டுத்துண்டு AB ஆனது முனை Bயிலிருந்து Cக்கு அதன் நீளம் 25% அதிகரிக்குமாறு நீட்டப்படுகிறது. புள்ளிகள் A மற்றும் Bயின் ஆயத்தொலைவுகள் முறையே -2, -3, 2, 1 எனில் Cயின் ஆயத்தொலைவுகளை காண்க. இதுதான் நல்லா கவனிக்கணும். கோட்டுத்துண்டு AB ஆனது முனை Bயிலிருந்து, சரிங்களா, முனை Bயிலிருந்து Cக்கு இழுக்கிறோம். அது எத்தனை சதவீதம் இழுக்கிறோம் அப்படின்னா 25% இழுக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஏபியோடது கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சியோட ஆயத்தொலைவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள். இப்போ ஏபிங்கிற ஒரு கோட்டுத்துண்டு நான் எடுத்துக்கிறேன். ஏபிங்கிற ஒரு கோட்டுத்துண்டு. ஏபி வந்து ஏ வந்து -2, -3, பி வந்து 2, 1. இதை எத்தனை சதவீதம் இழுக்கிறாங்க? 25% இழுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து 100%. இது வந்து 100%. 100%ங்கிறது முழுமையாக இருக்கிறது. 100ல் எவ்வளோ வந்து 25? 4ல் 1 பாகம் தான் 25. ஓகேங்களா? அப்படின்னா இதை 4 சரிபாதியாக பிரிக்கணும். அப்படின்னா இது 25%, 50, 75, 100. அப்படின்னா இவ்வளோ தான் நம்ம 25% இழுக்கிறோம். இழுத்துனோம்னா நம்மளுக்கு சி கிடைக்குது. 25% இழுக்கிறோம். இது வந்து 100% இழுக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா 100, இது 25. அப்படின்னா இது வந்து 1 பாகம், இது 4 பாகம். இந்த 4ல் 1 பாகம் தான் 25. 100ல் 1 பாகம் தான் 25. அப்போனால இது வந்து எம்னு வச்சுக்கிறோம், இது என்னன்னு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சிங்கிறது கிடச்சிரும் இல்லைங்களா? ஸோ அப்போனா இப்போ ஏக்கும் சிக்கும் இந்த பிங்கிற புள்ளி எந்த விதத்தில் இருக்குது? 4:1 அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. அப்படின்னா சியோட ஆயத்தொலைவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அப்போனா பிரிவு சூத்திரம் ஃபார்முலா வந்து mx2 + nx1/m + n. அடுத்தது my2 + ny1/m + n. இப்போ வந்து பியை வந்து 2, 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ சி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது வந்து x1, y1. நம்ம இது தானே கண்டுபிடிக்கணும், x2, y2. இப்போ பிரிவு சூத்திரத்தில் நம்ம வந்து இந்த 2 புள்ளியும் வந்து இந்த புள்ளியை m/n அப்படிங்கிற விகிதத்தில் பிரிச்சுன்னா இந்த புள்ளியை கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ அதை தான் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளி தெரியும், இந்த ஆயத்தொலைவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ எம்ங்கிற இடத்துல 4 போட்டுக்கிறோம். எம் வந்து நம்மளுக்கு என்னது? 4, n வந்து 1. ஸோ m/n = 4:1 எழுதிக்கலாம். m வந்து 4, n வந்து 1. இப்போ x2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் n1, n வந்து என்னது? 1. x1ங்கிற இடத்துல -2/m வந்து 4, n வந்து 1. ஓகேங்களா? இப்போ m வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது? 4. y2 நம்மளுக்கு தெரியாது, அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் n வந்து 1. y1 வந்து என்னது நம்மளுக்கு? -3/4 + 1. ஓகேங்களா? இப்போ 2, 1 போட்டுட்டோம். இப்போ அடுத்தது பெருக்கணும் அப்படின்னா 4x2 +(-) -2, 4, 1, 5. அதே மாதிரி 4y2 +(-) -1/3/5. இப்போ x அச்சு தொலைவை சமப்படுத்தணும், y அச்சு தொலைவை சமப்படுத்தணும்னா நம்மளுக்கு xy கிடைச்சிடும். இப்போ 2 = 4x2 -2/5. அதே மாதிரி இங்கே எழுதணும்னா 1 = 4y2 -3/5. இப்போ இது பெருக்கலாமா? 2, 5, 10. 4x2 -2. இப்போ இந்த -2 அந்த சைட் போயிடுச்சுன்னா +2. ஓகேங்களா? என்ன வந்துடும்? 12 = 4x2. பெருக்கல் இந்த சைடு வந்தால் வகுத்தில் மாறிடும்.
நான் 12 4ஆல் வகுத்தா x2ஓட மதிப்பு நம்மளுக்கு 3 ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து 5 வந்து வகுத்தில் இருக்கிறது இந்த சைட் போனால் பெருக்கலாக மாறிடும். 5 சமம் 4y2 -3 -3 அந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஓகேங்களா. 5 3 கூட்டினா நம்மளுக்கு எத்தனை 8 சமம் 4y2. இப்போ வகுக்கிறோம். 8 4ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 2. அப்படின்னா y2ஓட மதிப்பு என்னது 2. அப்படின்னா சி வந்து சியினுடைய ஆயத்தொலைவுகள் வந்து 3,2 ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர். அதாவது என்ன விகிதத்தில் 25% அதிகரிக்குது அப்படின்னா முழுசில் 1/4 பாகம். அதனால தான் 4:1 வச்சுக்கிறோம். அந்த விகிதத்தில் பிரதியிட்டு போட்டோன்னா நம்மளுக்கு சியோட ஆயத்தொலைவு கிடச்சிடும் ஓகேங்களா. அவ்வளோதான் சம். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் எல்லாமே ஓகேங்களா. இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தது பயிற்சி பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.